செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரப்பா. உள்ளான இருதயத்தில் உள்ள மனிதன், உள்ளான மனுஷன் ஆண்டவரே ஆயத்தப்படுவானாக ஆண்டவரே, ஆயத்தப்படுவானாக ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, தேவனை ஆராதிக்க, ஆராதனையில் துதியிலே ஆண்டவரே வாசம் பண்ணுகிற தேவன், அதிலே மகிழ்வாய் களி கூறுகிற தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே முழு இருதயத்தோடு தங்களை அர்ப்பணித்து ஆராதிக்க ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே எல்லா சிந்தனைகளும் ஆண்டவரே இன்றைக்கு ஒருமனப்பட்டு ஒரு நினைவாக ஒரு சிந்தனையாக தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்க ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகளை மற்றும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வெயில் மழை காலையும் மாலையும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். Okay, just before I start, I want to give a big applause to the morning prayer group. Hallelujah. நீங்க அவங்க வந்து காலையில ஜெபித்ததுனால இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய மறந்துட்டேன். இல்லைன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம், மறந்துட்டேன். குரூப்ல பார்க்கறதுனா I say what a beautiful moment with Christ. தேவனுடைய சமூகத்தில் அந்த காலையில வந்து அவருடைய முகத்தை தேட நான் மறந்துட்டேன். அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தது. But we will try our best. Hallelujah. இயேசு இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. Hallelujah. சொல்லுவோமா? பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. இயேசு இருக்கையிலே நாம் சோர்ந்து போவதில்லை. அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். நீங்க என்ன சூழ்நிலையில நான் எப்படி வந்திருக்கிறேன் எதுவுமே தெரியாது. நிலைமையிலும் சுகமையிலும் தெரியாது. என்ன ஒரு சிறு நம்ம வந்திருப்போம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு ஏற்ற காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சந்தோஷமாக கைகளை தட்டி இயேசு நீங்க இருக்கிறீங்க. ஹalleluya. Yeah.
செய்பவர், நமக்காக தேவை செய்யப்படுவராக இருக்கிறார். அவர் துதியின் வாசம் செய்பவர். ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகத்தோட கையை தட்டி பாடுவோம். Thank you.
அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, நீர் நினைத்ததை தடைப்படாதவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே அப்பா, நீ துணியின் மத்தியில் ஆண்டவரே சுகம் உண்டு ஆண்டவரே, பலன் உண்டு ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, சந்தோஷம் உண்டு ஆண்டவரே, நிம்மதி உண்டு ஆண்டவரே, மகிழ்ச்சி உண்டு, ஆறுதல் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தை உடைய வார்த்தை உடைய பேச போகிறீர் ஆண்டவரே அப்பா.
the living God. எங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. உம்மை மாத்திரமே வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட இந்த நாளவேளையில ஜீவன் தருகிற வார்த்தை, எங்களை உயிரடைய செய்கிற உடைய வார்த்தை, இன்னமும் உங்களை நம்பி விசுவாசத்தோடு ஜீவிக்கக்கூடிய வார்த்தை இந்த நாளவேளையில எங்களை நிரப்ப வார்த்தை கொண்டு பேசுங்க. சிந்தையை புதுப்பீங்க, வழி நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் நல்ல ஒரு கரவொலியோடு தேங்க் யூ ஜீசஸ். அப்படியே உட்காருங்க. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோட பேசட்டும். ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவன் தருகிற வார்த்தை, இந்த கடைசி நாட்களில் நம்மளை நிலை நிற்க செய்து நம்மளை வழி நடத்துகிற உடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் ஒரு அருமையான ஒரு சம்பவம். இதில் நாம் பலமுறை தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கலாம். தொடர்ந்து இந்த நாள்லையும் நம்மளை கர்த்தர் புதுப்பிப்பாராக. சொல்லப்பட்ட இந்த பகுதியில் இருந்து ஒரு 5 விஷயத்தை இன்றைக்கு மாலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த மாதத்தில் லிவிங் டு ஆனர் காட், தேவனை பிரியப்படுத்துவதற்காக பிரியப்படுத்தும்படி நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு தலைப்போடு நான் உங்களோட கடந்த வாரத்தில் நான் பேசினேன். தொடர்ந்து இந்த வாரத்திலையும் அதை கண்டினியூவஸான செய்தியை நாம் கேட்க போகிறோம். இந்த லைஃப்பில் கர்த்தரை பிரியப்படுத்துவதை தவிர வேறு எதுவுமே நமக்கு இல்லை. ஆமென். there's nothing. எதுவுமே நம்ம எதை செய்தாலும் யாரை பிரியப்படுத்தினாலும் இந்த வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்துறது போல வராது. அப்போ ஆண்டவர் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வாஞ்சிப்போம். இந்த உலகத்தும் சரி, இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சரி, ஆமென், அதை நம்ம பிரியப்படுத்த முடியவே முடியாது. அதை பிரியப்படுத்தினாலும் நம்மளோட நிலைத்து இருக்க போகிறதில்ல. ஆனால் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ரொம்ப ஒரு விசேஷமானது. ஆமென். ஆல்ரைட். அந்த பகுதியில் நம்ம வாசிக்க முதல் கேட்போமா? 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் the faith of the centurion, நூற்றுக்கு அதிபதியானவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார்.
நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அருமையான ஒரு பகுதி இதை இங்கே நம்ம பார்க்குறோம். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்தில் அவன் சுகமாக வேண்டும் என்று கர்த்தரை அவன் நோக்கி செல்கிறான். ஆண்டவரை சந்திக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் ரொம்ப ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறான். லைஸ் அட் ஹோம் பேரலைஸ்ட். 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது வசனத்தில் அவன் சொல்கிறான், மை servant lies at home paralyzed, suffering terribly. பயங்கரமான ஒரு பாடுகளில் என்னுடைய வேலைக்காரன் கடந்து போகிறான். நிச்சயம் அந்த நூற்றுக்கு அதிபதி அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவர் போகிறார் என்றார். அவன் ரொம்ப ஒரு விசேஷமானவனாக இருந்திருப்பான். இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹிம். அவனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவனாக இருந்திருக்கணும். இல்லை, இந்த நூற்றுக்கு அதிபதியோட அந்த லைஃப், அவருடைய கேரக்டரை அது ஒரு ரிஃப்ளெக்ட் பார்த்தீங்க சொன்னால், அவன் ரொம்ப ஒரு இலகியவனாக, ஒரு நேசிக்கிறவனாக இருந்திருக்கணும். நல்ல ஒரு எஜமானாக இருந்திருக்கணும். இட்ஸ் அ குட் மாஸ்டர். தன்னுடைய வேலை ஆட்களை கவனிக்கக்கூடியவனாக இருந்திருக்கணும். நல்ல உள்ளம் உள்ளவனாக இருந்திருக்கணும். அப்போ இன்றைக்கு அவனுடைய செய்கை ஆண்டவரை பிரமிக்க செய்தது. Even though he was a Romans, அவன் ரோமருடைய ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஒரு அந்நியராக இருந்தாலும், தேவனை அறியாதவனாக இருந்தாலும், ஆனால் அவனுக்குள்ள இருந்த சில தன்மைகள், கேரக்டர், குணாதிசயங்கள் ஆண்டவரை பிரமிக்க செய்தது. God would amaze. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம லைஃப்ல தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை ஒன்று அவசியம். ஆண்டவர் தேடுகிற ஒரு வாழ்க்கை அதுதான். must reflect God's character. தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கணும். அது ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறது போல ஒரு பிரதிபலிப்பை கொண்டு வரணும். You must reflect God's character. உங்கள் லைஃப், உங்கள் வாழ்க்கை சமுதாயத்துக்கு போகும்போது, உங்கள் வாழ்க்கை வெளியில், சபைக்கு வெளியில் போகும்போது, இந்த கிறிஸ்துவ இந்த சர்க்கிள்லேருந்து வெளியில் போகும்போது, it must reflect God's character and bringing glory to Him in all we do. எல்லாத்திலையும், நீங்களும் நானும் செய்கிற எல்லா விதத்திலையும் அது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக வாழ்க்கையாக இருக்கணும். அதை விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் இந்த நாளில், இந்த பகுதியிலேருந்து ஒரு 5 விஷயத்தை, அவனுக்குள்ளே இருந்த ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸோ கேரக்டர், குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இவன் மூலியமாக அவருடைய நாம மகிமைப்படுகிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. 1வது விஷயம், the centurion's humility. அவனுடைய பணிவு, இல்லை அவனுடைய கீழ்ப்படிதல் சொல்லலாம், இல்லை அவனுடைய என்ன சொல்லலாம், ஹியூமிலிட்டி. வேறு வார்த்தை என்ன, பணிவு, தாழ்மை. was so humble. அவன் அவ்வளோ ஒரு பணிவாய் இருந்தக்கூடிய மனுஷன். The centurion despised being a Roman officer with authority. அவன் ஒரு இந்த 100 அதிபதி என்று சொன்னாலே ஒரு அதிகாரி அப்படின்னா அவனுக்கு கீழே 100 people இருப்பாங்க, 100 பேர் ஆட்கள் இருப்பாங்க, வேலை ஆட்கள். அவ்வளோ ஒரு அதிகாரம் உள்ளவன்.
one of the officer, but approached Jesus with a great humility. அவன் ஆண்டவரை நெருங்கும் போது அவன் அவன் தேவன் இடத்துல பாத்தீங்க சொன்ன ஒரு 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 பணிவோட ஆண்டவர்கிட்ட போகிறான். ஒரு மன தாழ்மையோட தேவன் இடத்துல போகிறான். even though he is an authorized person, அவன் அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும் அந்த 100க்கு அதிபதியோடைய அவனுடைய பவர் அவனுக்கு இருந்த போதிலும், but he was so humility, ஒரு பணிவு நிறைந்திருந்தான். 8வது அதிகாரத்தில் அதில் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி சொல்லுகிறது, Lord, I'm not worthy to have you come under my roof. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு, அந்த என் வீட்டுக்கு வருவதுக்கே நான் பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவனுடைய அந்த பணிவு, அவன் எதற்காக அதை சொல்லுகிறான்? இட்ஸ் பிகாஸ் இஸ் a லீடர். அவன் அதிகாரியா இருந்த நிலையா இல்லை, அவன் தகுதி இல்லைன்னு சொல்றான். I'm not worthy, God, I'm not worthy. என் வீட்டு சரியில்லை, என் வீட்டில் ஒரு தேவ பிரசன்னம் இல்லை, என் வீட்டில் ஒரு பரிசுத்தம் இல்லை, என் வீட்டுக்கு நீங்க உங்களை அழைக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றான். I'm not worthy to invite you to my home. Hallelujah. அப்படியேப்பட்ட ஒரு லெசன் இங்க நம்ம பார்க்கிறோம். Such a humility person as the centurion, though a man of worldly power, வல்லமை, அந்த அதிகாரம் உள்ளவன, அந்த உலகத்தியோடைய அதிகாரங்கள் அவனுக்குள்ள இருந்தான். Even though he understand his position, சூழ்நிலையில அவன் தேவன் முன்பதாக அவனுடைய பொசிஷன் என்ன அவன் விலகிக் கொள்கிறான். He understand his position before the God. Hallelujah. Beautiful. அப்படியேப்பட்ட ஒரு பணிவு நீங்க ஆண்டவர் நம்ம கிட்ட இந்த பணிவை எதிர்பார்க்கிறார். Hallelujah. நீங்களும் நானும் ஆண்டவரை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட், தேவனை பிரதிபலிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் நம்ம கிறிஸ்துவோடைய பணிவு நம்ம வாழ்க்கையில் இருப்பது மிகுந்த அவசியம். அது ரொம்ப அவசியமாய் கர்த்தர் பார்க்கிறார். இந்த விஷயம் அவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவரை உயர்த்துற, exalt God and make himself nothing before the Lord. கர்த்தர் முன்பதாக அவளை பவர் இருந்தோ, அவளை அதிகாரம் இருந்தோ, செல்வாக்கு இருந்தோ, பணம் இருந்தோ, வசதி இருந்தோ, இயேசு சாதாரண ஒரு தச்சனுடைய மகன் தானே அல்லவா? இஸ் a carpenter son, சாதாரண ஒரு ஆளு. அப்படியே தன்னை 12 சீஷர்களை கூட்டிட்டு அப்படியே தேவனுடைய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்குன்னு ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவுக்கு அவருக்குன்னு ஒரு வீடு இல்லை, ஒரு மாளிகை இல்லை, அவருக்குன்னு ஒரு 100 ஆட்கள் இல்லை, வேலையாட்கள். அவரு தான் பணி செய்திருக்கார், பணிவிடை செய்கிறார். இஸ் a servant, Jesus Christ. அப்படியாப்பட்ட ஒரு ஆளை அத்தனை ஆயிரம் முன்னுக்கு, அவர்கள் முன்னுக்கெல்லாம் தேவனை எக்ஸால்ட் பண்றான் பாய். அவனுடைய பணிவின் மூலியமா, அவனுடைய செய்கை, அவனுடைய கிரியை மூலியமா ஆண்டவரை எக்ஸால்ட் பண்றான், உயர்த்துகிறான். கர்த்தரை ஆண்டவரை உயர்த்துகிறான். வாட் a man. அல்லேலூயா. இது ஆண்டவர் அதிகமாக பிரியப்படுத்தது. அது ஒரு ஷோ இல்லை. அப்படின்னா என்னது, பப்ளிக்ல காட்டுற ஷோ மாதிரி அவன் செய்யல, அவன் நடிக்கல. அல்லேலூயா. அவன் நடிக்கல, அவன் உண்மையாகவே ஆண்டவர் அந்த இடத்துல உயர்த்துகிறான். Though a man of worldly power understand his position before God. He understand his position. How about us today? நம்ம எப்படி இன்றைக்கு நம்ம ஆண்டவர் முன்பதாய் ஒரு ஹியூமிலிட்டியோட, ஒரு பணிவோட, ஒரு தாழ்மையோட அவர் முன்னே வருகிறோமா? அல்லேலூயா. கர்த்தர் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். And it was pleased to God. அது ஆண்டவரை அதிகமாய் பிரமிக்க செய்தது. Amazed with this, அந்த செய்கை. அடுத்தது 2வது பார்த்தீங்களா, a centurion's understanding of authority. அந்த 100க்கு அதிபதியானவன்
அவன் அதிகாரத்தை எப்படி அதை புரிந்து வைத்திருந்தான். How he understand quote unquote authority, அதிகாரத்தை புரிஞ்சு வச்சிருந்தான். ஒரு வேலையாட்களுக்கு அதிகாரத்தை புரிந்து கொள்ள கஷ்டம். பட் பிகாஸ் திஸ் மேன், இந்த நூற்றுக்கு அதிபதியானவன், இஸ் ஆபீசர், அவன் ஒரு தலைவன். and because of that he understand, அவன் அதனால அதிகாரம்னா என்னன்னு சொல்லி புரிந்திருந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அதிகாரம் என்னன்னு புரிந்து கொண்டிருக்கணும். தேவன் எவ்வளவு அதிகாரம், அவர் வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை நம்ம புரிந்திருக்கணும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம புரிந்திருக்கணும். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்ளனா ஆண்டவருக்குள்ள ஒரு ஃப்ரீடம் லைஃப் நம்ம வாழ முடியாது. You can't live the victorious life. அந்த ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ முடியும் because you don't know the authority, அந்த அதிகாரத்தை விளங்காதனால. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனம், அவர்களுடைய கடவுள் யார் என்று அறியாம இருந்திருந்தாங்க. அப்பதான் மோசே அனுப்புறார் ஆண்டவர். மோசே அனுப்பி யாருன்னு அவங்கள்ட்ட சொல்லு, என் அதிகாரம் என்னன்னு அவங்கள்ட்ட சொல்லு, நான் எப்படியாப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று சொல்லு. மோசே அப்ப கேட்கிறார் ஆண்டவரே, நான் யாரை அனுப்புனேன்னு சொன்னா, நான் உங்க பேரை என்னன்னு சொல்றது ஆண்டவரே? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்ல. That is the name that God given. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். இன்றைக்கு நம்மள புதிய ஏற்பாடு நாட்கள் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் வானத்துக்கும் பூமி கொடுக்கப்பட்ட மேலான ஒரு நாமம் இயேசுவுடைய நாமம். He understands the authority that has been given. அந்த அதிகாரத்தை அவன் புரிந்திருந்தான். 9வது வசனத்தை கவனிப்பீங்களா? For I myself am a man under the authority, with soldiers under me. I tell this one, go, and he goes. வாசிங்க 9. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனே இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். ஹல்லேலூயா. You understand? அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளணும். அந்த அதிகாரம் அதோடைய மகிமை என்ன என்று நம்ம அறிந்திருக்கணும். கிறிஸ்துக்குள்ள நம்ம யார் என்று நம்ம அறிந்திருக்கிறது மிக முக்கியம். அங்க வசனத்தை கவனிப்பீங்களா? அங்க சொல்கிறது, he believed that just as his words had power over his soldiers. அவங்களுடைய என்ன சிப்பாய்களா? சோல்ஜர்ஸ், சிப்பாய்கள் தானே. அந்த சோல்ஜர்ஸ்க்கு மேல இருக்கிற அந்த அதிகாரம் என்னன்னு அவர் அறிந்திருந்தார். and he know what power that Jesus have. இதன் மூலமா இயேசுக்குள்ள என்ன அதிகாரம் இருக்குது என்று அவர் அறிந்திருந்தார். he is a தேவகுமாரன், அவரால் கூடாது ஒன்றுமில்லை. அவர் அற்புதம் அடையாளங்களை செய்யக்கூடிய தேவன். அவர் சொன்ன அது ஆகும் என்று அறிந்திருந்தார். அவர் கட்டளையிட்டு அது நடக்கும் என்று அறிந்திருந்தார். நீங்களும் நானும் அப்படிதான். ஒரு நம்மளும் சரீரத்திலையும் இல்ல பல சூழ்நிலைகள்ல இந்த நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனுடைய சூழ்நிலையில போகிறோமா? He said he was paralyzed and suffering terribly. மோசமா அவன் அந்த வேதனைக்குள்ள கடந்து போகிறான். அவன் கடந்து போகிற அந்த வேலைக்காரன் கடந்து போகிற வேதனை தன்னுடைய எஜமானால தாங்க முடியல. சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல அப்படிதான் இருக்கும். ஆனாலும் நீங்களும் நானும் திடன் கொள்ளணும். நம்மளை அழைத்தவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர், அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. வசனத்தை Jesus word had power over the sickness. அந்த வியாதிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகார வல்லமை கிறிஸ்துவோடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறதா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். We need to trust. பவுல் சொல்றார் கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்றார், மக்களுக்கு, my grace is sufficient. என்னுடைய கிருபை போதுமானது. நான் நம்புகிறேன் பவுல் எழுதும் போது, கொரிந்தியர் நிருபத்தை எழுதும் போது
அவருக்கு சொல்ற விஷயம் எல்லாம் அந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார். பவுலோட லைஃப் கடந்து போன சூழ்நிலைகள் மத்தியில் அவர் சொல்லும் போது, my grace is sufficient for you, man of God. தேவ பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்குது. நீங்களும் நானும் தேவனுடைய அதிகாரத்தை அறிந்திருக்கணும், கமாண்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும். இந்த 100க்கு அதிபதியானவன் அவனுடைய அதிகாரத்தை அறிந்திருந்ததினால அவன் இயேசுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தையும் அவன் அறிந்திருந்தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த அதிகாரத்தை. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்மளுடைய அதிகாரம் என்னன்னு நம்ம அறிந்திருப்போம். அது பெரிய காரியங்கள் நம்ம லைஃப்ல செய்யக்கூடும். மூன்றாவது விஷயம், Jesus marveled at the centurion's faith. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதியானவருடைய விசுவாச கொடுத்து அவர் ஆச்சரியப்பட்டார். He was amazed. ஒரு அந்நிய தேவனை ஆராதிக்கக்கூடியவன், அவன் கர்த்தரை ஜீவனுள்ள தேவனை அறியாதவன், ஆனாலும் அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இவர் பெரிய காரியங்கள் செய்வார், இவர் சொன்ன ஆகும். அண்டர்ஸ்டாண்ட். இயேசு அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். Jesus is astonished by the centurion's faith, declaring that he had not found such a great faith in Israel. அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே இப்படியாப்பட்ட விசுவாசம் உள்ளவன் நான் யாரையும் காணவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். 10வது வசனத்தை கவனிப்பீங்களா? Truly I tell you, I have not found anyone in Israel with such a great faith. அந்த நாட்கள்ல வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறான். He not found such a person. இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம எழும்பணும், நம்ம இருக்கணும். இன்ஃபேக்ட் அவனுக்காக கூட அந்த 100க்கு அதிபதி அவன் not asking for himself, அவனுக்காக கூட இல்லை, அவனுடைய வேலைக்காரனுக்காக இப்படி பரிந்து பேசுகிறான். தன்னுடைய பொசிஷனையே தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர் முன்பாக பணிகிறான். He humble himself. பணிந்து, ஆண்டவரே என்னோட வேலைக்காரன் சுகமாக வேண்டும், நீங்க சுகப்படுத்தணும் வேண்டும். It speak about the spirit of intercession. ஒரு பரிந்து பேசுகிற ஒரு ஆவியை வெளிப்படுத்தி காட்டுகிறது. Even though he don't know how to pray, அவனுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஏன்னா அவன் ஒரு சீஷனும் அல்ல. இயேசுடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருப்பான். ஏன்னா அதுக்கு மேல உள்ள அதிகாரத்தில் ஆண்டவர் சுகப்படுத்துகிறத பார்க்கலாம். மேபி அதை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல பார்த்திருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும், you are the channel of Christ. நீங்கள் கிறிஸ்துவோடைய ஒரு வெசல், ஒரு சேனல். You are the connecting the community. சமுதாயத்துக்கு நீங்க தான், நம்மள தான் ஆண்டவர் கனெக்ட் பண்ண சொல்லுகிறார். இங்க பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மகிமையை, அந்த பிரசன்னத்தை சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு போகாவிட்டா அவர்கள் அறிய முடியாது. இந்த 100க்கு அதிபதியானவன் அவன் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு, அவனுடைய வேலை ஆட்களுக்கு கொண்டு போகிறான். Maybe a found him. அப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வெளிப்பட்டது. இன்னைக்கு நமக்குள்ள இப்படியாப்பட்ட விசுவாச கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் ஆச்சரியம் உள்ளதா இருந்தது. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை அந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு போக சொல்றார். உங்க விசுவாசத்தோட நிலைகள் மாறணும், அது பரீட்சையிடப்படும். Everyone will go through different kinds of testing in their life. வித்தியாசமான கோணத்தில் உங்களுடைய பரீட்சை, சோதனை நமக்கு வரும். எதுல நம்ம பலவீனமா இருக்கோமோ அதுல நம்ம சோதிக்கப்படுவோம். ஏன்னா அதுல அடுத்த நிலைக்கு நம்ம வரணும் இல்லையா?
உங்களுடைய வாழ்க்கை முழுமையாய் ஒரு அர்ப்பணிப்பில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அவருக்கு. நீங்களும் நானும் முகத்தை தான் பார்ப்போம். வேதம் சொல்லுது கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்மளுடைய இருதயத்தை காணுகிற நமக்குள்ள எத்தனை % விசுவாசம் இருக்கு நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம அதை ரொம்ப அதிகமாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஃபெய்த்தை, நிறைய வார்த்தைகள் அந்த ஃபெய்த்தை, விசுவாசத்தை பற்றி நம்ம பிரசங்கம் கேட்டுக்கிறோம். பட் இன்னைக்கு மறுபடியும் அந்த வார்த்தை நமக்கு வருகிறது. தன்னுடைய வேலைக்காரனுக்காக தேவன் இவனுக்குள்ள, இந்த 100க்கு அதிபதிக்குள்ள பார்த்த விசுவாசம் வேற லெவல்ல இருக்கு. வித்தியாசமா இருந்தது, அற்புதமா இருந்தது அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம். ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில நம்மளை வைத்து இருக்கிறார். நீங்களும் நானும் பரிந்து பேசும்போது, ஜெபிக்கும் போது, ஜெபிக்கிற உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பிறருக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது அதுல நம்மளுடைய உள்ளத்தை கர்த்தர் காண்கிறவர். அதுல நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் சொல்றான், நீங்க வர வேணாம். அதுதான் விஷயமே. என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லை, என் வீடும் தகுதி இல்லை ஆண்டவரே. உங்க பரிசுத்தமான வாழ்க்கை, உங்க பரிசுத்தமான பாதம் என் வீட்டில் படுவதற்கே தகுதி இல்லை. ஆனா ஒரு வார்த்தை நீங்க சொன்னால் போதும். ஒன் வேர்ட், அசைக்கக்கூடிய மலைகளை அசைக்கக்கூடிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடியது. நீங்களும் நானும் அப்படிதான். இந்த பயணத்தில், நீங்களும் நானும் போகிற இந்த கிறிஸ்துவ பயணத்தில், உங்களோட பயணம் ஒரு ஆச்சரியமான பயணம். ஏன்னா தேவன் உங்களோட கடந்து வருகிற பயணமாக இருக்கிறது. இந்த 100க்கு அதிபதிக்கே ஆண்டவர் இவரை இரக்கம் காட்டுவார்னா, கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு தேவன் மேல நம்பிக்கையோட ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கர்த்தருடைய சபையில நாட்டப்பட்ட நமக்கு எவ்வளவு செய்வார்? அதுதான் விஷயம் இன்றைக்கு. If God amazed with these Roman officers, how about us today? How much God need to be amazed with our life? இன்னும் எவ்வளவு அதிகமாய் நம்ம வாழ்க்கையை பார்த்து தேவன் ஆச்சரியப்படணும். ஏன்னா நீங்க தான் தேவ ஆலயமா இருக்கிறீங்களே, நான் தான் தேவ ஆலயமா இருக்கிறேனே, எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரு. நான் இவனும் எவ்வளவு ஸ்பெஷலான ஆளு. இந்த ரோமன், இந்த 100க்கு அதிபதி, அவன் இன்னும் ரட்சிக்கப்படல, அவன் தேவ ஆலயம் சொல்லுவதற்கு அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளல. ஆனாலும் அவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உன்னோட விசுவாசம் பா வேற லெவல் பா. அப்படி பார்க்கவே இல்லைன்ட்டார் யாரையும். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ஆண்டவர் கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய் அப்படியே ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, இட்ஸ் மார்வல், இட்ஸ் மார்வலஸ். அற்புதம் பா, அற்புதம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கர்த்தர் மேல வைத்திருக்கிற, கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசம் அசைக்கப்படாத ஒரு விசுவாசமா இருக்கட்டும். அப்பதான் தேவன் அந்த பார்த்து நம்மளை பிளஸ் பண்ணுவதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு, இன்னும் நம்மளை நடத்துவதற்கு, இன்னும் நம்மோட அந்த பயணத்தில் வருவதற்கு அது ஒரு மிகுந்த ஒரு காரணமாக இருக்கும். ஆமென். ஆகையால அந்த விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டப்படும். அடுத்தது 4வது, the universal nature of God's kingdom. இந்த 100க்கு அதிபதி அந்த தேவ ராஜ்யத்துடைய ரகசியத்தை அவன் அறிந்திருந்தான். அந்த இயற்கை, நேச்சர்ஸ், அந்த தேவ ராஜ்யத்துடைய காரியங்கள், மகிமை அவன் அறிந்திருந்தான். இங்க 11-12வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ
புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க ஆண்டவர் இங்க அந்த 100க்கு அதிபதிக்கு பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல இந்த பகுதியை ஆண்டவர் சொல்றார். He speak about the kingdom of God. தேவ ராஜ்யத்தோடைய அதோடைய கிரியைகளை, அதோடைய வேலையை, அது எப்படி அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த 11வது வசனத்தில் come on, I say to you that many will come from the east and the west and will take their places at the feast with Abraham, Isaac and Jacob. அப்படியே இது அவர்களுடைய ஜனங்களை, யூதர்களை குறித்து சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார். அந்த நாள்ல அவர் வரும்போது, தேவ ராஜ்யத்துக்குள்ள வரும்போது இவங்க எல்லாம் அந்த பந்தியில இருப்பாங்க. அந்த பந்தியோட இதுல இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்ற அதை சொல்லி அப்புறம் பாத்தீங்கன்னாங்க, the kingdom Isaac, Jacob in the kingdom of heaven, but the subjects of the kingdom will be thrown outside into the darkness. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால தேவ ராஜ்யத்துக்குள்ள தன் மேல விசுவாசம் இல்லாதவர்கள், கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருள்ல தள்ளப்படுவாங்க. அந்தகார இருள், அது நரகத்துல தள்ளப்படுகிறத சொல்றார். It's talk about the judgment. அவிசுவாசமா இருக்கக்கூடியவர்கள், even though they are from the descendants of the Abraham, ஆபிரகாமுடைய கோத்திரத்தில் இருந்தாலும், ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து இருந்தாலும், அதான் சொல்ற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததியில் இருந்தாலும் அவர்கள் பந்தியில உட்கார வேண்டியவர்கள், ராஜ்யத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் இல்லை, அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பிகாஸ் ஆஃப் அன்பலீஃப், ஒரு அவிசுவாசத்தினால அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இட்ஸ் ரிஃபரிங் டு தி இஸ்ரேலைட்ஸ் may be excluded due to unbelief. அவர்கள் அந்த பந்தியில சேர்க்கப்படல, காரணம் அவர்களுடைய அவிசுவாசத்தினால. அவங்க தானே சிலுவையில் அடிச்சாங்க. யார் இயேசுவை கொன்னது? யார் இயேசுவை சிலுவையில் அறைந்தது? யார் crucify him அப்படின்னு கத்துனது? தன் ஜனத்துக்காக வந்தார் அவரு. இயேசு யாருக்காக வந்தார்? தன்னுடைய ஜனங்களுக்காக தான் அவர் வந்தார். He came for the Israelites. அவர் இயேசு தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் அவர் வந்தார். அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், அவங்களுடைய அக்கிரமங்களை நீக்கும்படியாய், அவர்கள் சுமந்து போகிற அந்த நியாயப்பிரமாணத்தின் சுமைகளை எடுக்கும்படியாக took off the weight of the laws. But அவர்களுக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம், அவர் சொல்றாரு, அவர்கள இருள்ல கொண்டு தள்ளப்பட்டது, நீக்கப்பட்டார்கள் அங்கிருந்து. அடுத்த பார்த்தீங்க சொன்னா thrown outside into the darkness where there will be weeping and gnashing of the teeth. என்னது? இந்த பல் கடித்தலும் அழுகையும் பல்கடிப்பும் நரகத்தோடைய வேதனையை சொல்றாரு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நம்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் அது அசைக்கப்படக்கூடாது. உங்க விசுவாசம் ஒரு நாளும் குறைந்திடக்கூடாது. அந்த கிறிஸ்து வருகிற நாட்களை நான் உன்னை அறியேன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்ம கூட இருக்கணும். உங்க விசுவாசம், அதனால தான் ஆண்டவர் அதிகமா இந்த ஃபெய்த்தை பத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்தோடைய மகிமையை நம்ம அறிந்திருப்போம். இன்றைக்கு நம்மளுடைய லைஃப்ல பயணிக்கிற இந்த வாழ்க்கை, இட்ஸ் ஆல் அபௌட் த கிங்டம் ஆஃப் காட். இந்த பூமி அவருடைய கால்கள் படுகுது, அவருடைய
பாதஸ்தலம், பாதபடி. இது அவருடைய ராஜ்யம் தான். இந்த ராஜ்யத்தில் நீங்கள் வாழும்போது அந்த பரலோக ராஜ்யம் இங்க இறங்கி வரும். அவர்களுடைய பாதம் பட்ட ஒவ்வொரு இடமும் அந்த ராஜ்யமா இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்காக நம்ம எல்லாரும் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வசனத்தை, அந்த விதையை திருடக்கூடாம பார்த்துக் கொள்ளுங்கள். யா, protect your heart. When the church sowing the seed of the kingdom in your heart, when the message sowing the seed of the kingdom in your heart, the worldly things, the devil will come. இந்த உலகத்தின் அதிபதியும் பிசாசுகளும் அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை திருடும்படியாக அவன் வருகிறான். அதனால தான் அநேக வேளையில நம்ம பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை சம்பந்தமே இல்லாம கடந்து போகிறது. ஏன்னா உள்ள கோஷமா இருக்குது, இருதயத்துக்குள்ள ஒரு வசனம் கூட இல்லை. அவருடைய வசனம் நமக்கு முக்கியம். தேவ வசனம் நமக்கு வெளிச்சமும் ஒளியா இருக்கிறது. அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை, இல்லை வாரத்தில் ஒரு வசனத்தை, அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வசனமாச்சும் உள்ள போகணும். சர்ச்சில் வரும்போது கொடுக்கப்படுகிற வார்த்தையை, ஒரு வார்த்தையை எடுத்து தியானிங்க, வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கடைசியாக the power of faith and the word of Jesus. விசுவாசத்தின் வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும். Finally, Jesus healed the centurion servant without even visiting his home. Wow. Showing the power of his word and the authority that Jesus commands of all creation. 13வது வசனத்தை, கடைசி வசனம் சொல்லுகிறது, Go, let it be done just as you believe it for. வாசிங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே, நீ விசுவாசத்தின்படியே, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். உனக்கு ஆக கடவது. The power of the word. Wow. The power of the faith. கிறிஸ்துவுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிற வல்லமையும், அங்க அந்த நியூட்டுக்கு அதிபதியோட இருதயத்தில் இருக்கிற விசுவாசமும் connecting each other to create a power. ரெண்டும் இணைக்கப்பட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை கிரியேட் பண்ணுது. அதான் இங்க வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு தன்னுடைய நியூட்டுக்கு அதிபதியானோடைய வீட்டை கூட போகவே இல்லை. not visiting the house. வீட்டுக்கே போல இயேசு. அவர் சொன்னார், ஆகுனுச்சு கட்டளை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னா அது ஆகும். விசுவாசித்தா அந்த இடத்துல மகிமை நடக்கும். அல்லேலூயா. இந்த வேலையில கூட நான் கடந்த திங்கக்கிழமையில என்னுடைய சிஸ்டர் இன் லா, சிஸ்டர் ரெபேக்காவுடைய தங்கச்சி, சித்தப்பா மகன் அன்னைக்கு விருந்தில் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ கடந்த அந்த நாளில் திங்கக்கிழமை திடீர்னு வீட்டில் அவங்க காய்ச்சி அடிச்சதாட்டிருக்கு. காய்ச்சி அடித்து அவங்க அப்படியே வாந்திலாம் எடுத்து மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன தெரியல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க, மெடிக்கல் சென்டருக்கு. மெடிக்கல் சென்டரில் கொண்டு போனோட தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய வெசல்ஸ், அவங்களுடைய இந்த நரம்பு அந்து இருக்குது, உள்ளுக்கு இரத்த கொலா அந்து, உள்ளுக்கு எல்லாம் ப்ளடிங், உள்ளுக்கு ரத்தம் கசைவு ஏற்பட்டு ஷி வாஸ் இன் அ கோமா ஸ்டேஜ் மெடிக்கல் சென்டரில். ஆல்மோஸ்ட் அந்த அந்த வாரம்லாம் இன்னமும் அவங்க இப்போ அவங்களோட நிலை இப்போ ஒரு அற்புதம் கர்த்தர் செய்திருக்கிறார்.
என்னன்னா ஒரு 3-4 டேஸ் அங்கே இருந்தாங்க. வியாழக்கிழமை புதன்கிழமை அங்கே இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்கே ஆப்ரேஷனும் பண்ணலை. பட் ஷி வாஸ் அன் கோமா ஸ்டேஜ், கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருந்தாங்க. பட் வி ஆல் ஆர் ப்ரேயிங். சபை ஜெபித்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ். நீங்கள் மட்டும் இல்லை, அண்ணா அநேக ஜெப குறிப்புகள் ஃபிலோ எல்லாம் ஒரு ஜெப குறிப்பெல்லாம் அனுப்பிவிட்டு அவங்கெல்லாம் ஜெபித்திருக்கிறாங்க. நீங்களும் அனுப்பியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அவங்களுக்கு அற்புதமாக என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு அந்த மெடிக்கல் கார்டு அவங்களுக்கு இல்லை. ஐ திங்க் ஹாஸ்பிட்டல் கவர் ஆல்மோஸ்ட் 30,000 வெளிக்கிட்ட என்னமோ தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க ஆப்ரேஷன் செய்ய முடியலை. அவங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது, சரியான கிரிட்டிக்கல். ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல பாருங்கள், உடனே அந்த நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே அதில் இடம் கிடைக்கிறதுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தார். உடனே அங்கே ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷமே நியூஸ் வருது, அங்கே ஹாஸ்பிட்டலில் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ கர்த்தர் நல்லவர். அங்கே போனோன்னே இன்னொரு அற்புதம் என்னென்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் செய்யறதுக்கு they will take time. போனோடனே அதை செய்ய மாட்டாங்க. நான் எப்போ இந்த வேதனை இந்த கஷ்டத்தை பட்டேன்னா, பிஷனுடைய இதில் தான் நான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 10 நாள் துடிக்கிறான், கத்துறான். அந்த காலில் கல் கட்டி, கல் தானடா ஐஸ் கியூபா என்னமோ கல் என்னமோ கட்டி மணலை கட்டி தொங்க விட்டாங்க, அந்த எலும்பு உடஞ்சோட. கேட்டால் இன்னைக்கு பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறோம், அப்படியே 10 நாள் ஓடிடுச்சு. ஏன்னா இடம் இல்லை, ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயாக இல்லை, ஆள் இருக்குது, எமர்ஜென்சி கேஸ் வருது, ஆள் இருக்குது, எமர்ஜென்சி வருது அப்படின்னு. இப்போ தான் பார்த்தேன், ஐயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படியா. உடனே மெடிக்கல் கார்டு எடுத்துகிட்டு ஆர்டர் செய்து தரோம் அந்த பயத்திலேயே. ஆமென். அப்படியே ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இந்த கேஸில் இவங்க போனது ஒரு மிரக்கல். உடனே அங்கே ஆட்கள் இல்லை, வாட்டு இருந்துச்சு, கொண்டு போயிட்டாங்க ஐசியூ வாட்டு. 2வது மிரக்கல், அன்றைக்கு அந்த நாள் அந்த அவங்க கொண்டு போன அந்த நேரத்துலேருந்து எந்த கேஸுமே ஆப்ரேஷனுக்கு வரல. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங்ஸ். பார்த்தீங்களா, அந்த ஜெபம் யாருமே அங்கே போய் ஜெபம் பண்ணல, எல்லாரும் இங்கேருந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரேயர் போய் அங்கே கிரியேட் செஞ்சிருக்கு. எந்த வியாதிஸ்தனும் ஆப்ரேஷனுக்கு வராமல் கர்த்தர் தடை பண்ணி வச்சிருக்கிறாருங்க. மிரக்கல். அல்லேலூயா. அன்றைக்கு இரவில் 12 மணி அளவில் ஆப்ரேஷன் செய்தாங்க. இப்போ இன்னும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 99.9% ஓகேவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க ரிசல்ட் அது. பட் ஸ்டில் அவங்க ரெஸ்ட் பண்ணணும். ஸ்லோவாக தான் அந்த ரிகவரிங் நடக்கும். கர்த்தருக்கு மெய்யாகவே நான் நன்றி சொல்கிறேன். பாரு, நான் இதை ஆயத்தப்படுத்தும் போது இதுதான் ஐ ஃபீல் தட் சம்டைம் நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரி சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போகும். சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது. சிலவங்க வியாதியாக இருக்கும், சிலவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாமல் உள்ள ஏதோ ஒன்று மறைச்சி புதைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. புதைச்சி வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த 100க்கு அதிபதியோட விசுவாசம் அவனுடைய, நான் அதுதான் யோசிச்சேன், அவனுக்கே இவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டானா, நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவுங்க, இன்னும் எவ்வளவு அதிகமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், இன்னும் எவ்வளவு அதிகமாய் விசுவாசம் வைக்க முடியும், இன்னும் எவ்வளவு அதிகமாய் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய முடியும். டேக் த வேர்ட். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து சோர்ந்து போக கர்த்தருக்குள்ள பயணிங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. எங்கெல்லாம் ஆட்கள் தேவையோட, வேதனையோட, வியாதியோட இருக்காங்களோ சொல்லுங்க, போய் ஜெபிப்போம். we go and pray together. தலைவர்களாக இருக்கிறாங்க ஒரு சிலர், we can go together and pray. அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களுடைய ரட்சிப்பு தேவ ராஜ்யம் பரலோகத்தில் ஒரு களி கூறுதல் உண்டாக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட நாம் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நீங்கள் இப்படி 2 விஷயத்தை நீங்கள் செய்யணும். 1வது, உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஒரு பெருகுதல் உண்டாகணும். உங்கள் விசுவாசம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும். இன்னும் அடுத்த நிலைக்கு உங்களுடைய விசுவாசம் போகணும், ஜெபிக்கணும். 2வது, இந்த 100க்கு அதிபதியை கர்த்தர் பயன்படுத்தினது போல உங்களையும் ஒரு வெசல், ஒரு கருவியாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆண்டவர் பயன்படுத்தணும். அநேகருக்கு இந்த வார்த்தையை கொண்டு போகணும். இயேசு அற்புதம் செய்வார் என்ற வார்த்தையை சொல்லி அவர்களையே ரட்சிப்பிலையும்
விடுதலைக்குள்ளே நம்ம நடத்தணும் என்று சொல்லி அந்த ஒரு நினைவை நம்ம சிந்தையில் வைத்து அப்படியே ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து நம்ம ஜெபிப்போம். முன்ன ஒரு ஒப்பு கொடுத்தலோட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஜீசஸ். If the Romans officer அந்த நூற்றுக்கு அதிபதி அவனால இவ்வளவு விஷயம் செய்ய முடியுதுன்னா நம்மள எவ்வளவு விஷயம் செய்ய முடியும்? மாலை வேலையில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். Oh, hallelujah. Thank you, Jesus.
வருவோம். நீங்கள் நான் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. அதுதான் இந்த பாடகர் இப்படி எழுதுகிறார். என் ஜீவன் இருக்கு மற்றும் உம் சேவை செய்திடணும். என் ஜீவன் இருக்கு மற்றும் உம் சேவை செய்திடணும். கருகிறேன் கருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். கருகிறேன் கருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையில ஒரு தேவையோட, ஒரு சூழ்நிலையோட கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு எதிர்பார்த்தலோட பிள்ளைகள் இன்றைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தில் ஒரு பூர்ண சுகம், இயேசுவின் நாமத்தில் ஒரு பூர்ண விடுதலை இப்பொழுதே உங்க பிரசன்னத்தில் கடந்து போய் தொடுவதால், கடந்து போய் சுகப்படுத்துவதால், உங்க பிரசனம் விடுதலையாக்கிற உங்க பிரசனம் தொடுவதால் ஆசீர்வதிக்க வழி நடத்துங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விசுவாசம் பெருகட்டும். சேவை செய்ய எங்களை வழி நடத்துங்க, ஆட்கொள்ளுங்க. உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கை ஆசீர்வதிங்க. இந்த மாலை வேளையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல